ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் அத்வைத ஞானத்தந்தை ஸ்ரீ ஸ்ரீ ராமதீர்த்த பரமஹம்சரின் வாழ்க்கையும் வரலாறும். அன்னாருடைய வாழ்க்கை வரலாறை தமிழறிந்த ஒவ்வொருவரும் படித்து ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் எம்.எஸ். சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஆவார். இந்நூலினை இயற்றிய பெருமை அவரையே சாரும். அது மட்டுமல்லாமல் சித்தாசிரம ஸ்தாபகர் வடகரை வள்ளல் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் சித்தாசிரம வாசிகளையும் சித்த வித்தை என்ற பிராணயாம கலையை செய்யும் சித்த வித்தியார்த்திகளையும் ராமதீர்த்த பரமஹம்சர் அவர்களின் நூலினை அவசியம் வாசித்து அறிய வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சித்தாசிரம வாசிகளிடமும் சித்த வித்தியார்த்திகளிடமும், அதாவது மூத்த சித்த வித்தியார்த்திகளிடமும் சுவாமி அவர்கள் தெரிவித்ததாக கூறி கேட்டுள்ளோம். அதனால் இந்நூலின் வாயிலாக சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரின் வாழ்க்கை வரலாறையும் அறிந்து கொண்டு அவருடைய தத்துவ போதனைகளையும் தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையில் ஞானம் அடைய உய்வோமாக. இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்போது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். சுவாமி ராமதீர்த்தர் முன்னுரை. அன்பா, தேச பக்தனாக விளங்க உனக்கு ஆவல் உண்டோ? உண்டாயின் தேசத்தினிடம் நேசம் கொள், தேச மக்களிடம் பாசம் காட்டு. தேச மக்களும் நானும் ஒருவரே என்று எண்ணி நட. நான் எனது என்று கனவிலும் கருதாதே. தேச நலம் கருதி உயிரையும் வழங்கும் மெஞ்ஞான சேவகனாய் விளங்கு. இந்நிலையில் உனது சக்தி ஓங்கி உயரும். நீ யாது நினைப்பினும் அவ்விதமே தேசமும் நினைக்கும். நீ முன்னோக்கம் கொள்ளின் தேசம் உன்னை பின்பற்றும். உனது அறிவும் ஆற்றலும் தேச மக்களிடம் பிரதிபலிக்கும். இவ்விதம் போதம் புகட்டியவரே தேசிய வீர துறவியான சுவாமி ராமதீர்த்தர். இவர் பஞ்சநத பிரதேசத்தில் பிறந்தவர். வேதிய குலத்தில் வந்தவர். பரம தரித்திரராக வாழ்ந்தவர். ஆயினும் மன திருப்தி என்னும் மகிமையான செல்வம் படைத்த சீலர். இளமையிலேயே இவர் துறவு பூண்டார். இமாச்சல சிகரங்களில் அலைந்து திரிந்தார். அமெரிக்கா, சீனா, ஜப்பான் முதலிய தேசங்கள் சென்றார். அங்கெல்லாம் காலமேகம் போல் பிரசங்கமாறி பொழிந்தார். வேதாந்த ஞானத்தை எங்கும் பரப்பினார். கல் மனத்தினரையும் கரைய வைத்தார். 30 ஆண்டே உயிருடன் திகழ்ந்தார். கடைசி நாளின் வரவு கண்டு கங்கா நதியில் ஐக்கியமானார். இவரது சரிதம் விவரமும் குணாதிசயமும் அடுத்த அதிகாரங்களில் காணப்பெறும். இரண்டாவது, தாயில்லா பிள்ளை என்ற தலைப்பில் வாசிக்கப்பட்டு அறிவோம். பாரத பூமியின் வடமேற்கே பஞ்சநத பிரதேசம் இருக்கிறது. அதனை ஆங்கிலத்தில் பஞ்சாப் என்பர். அங்கே முரளிவாலா என்னும் கிராமம் ஒன்று உண்டு. அக்கிராமத்திலே ஹீரானந்தர் என்னும் வேதியர் ஒருவர் இருந்தார். அவர் துளசிதாஸ் என்னும் மகானுடைய பரம்பரையில் வந்தவர். பரம ஏழை. அங்குள்ள இந்துக்களுக்கு குலகுரு. 1873 ஆண்டிலே அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையே சுவாமி ராமதீர்த்தர். தனையன் பிறந்த சில தினங்களில் தாயார் காலமானாள். தாயில்லா பிள்ளையான ராமதீர்த்தரை அத்தையே அன்புடன் வளர்த்து வந்தாள். தாய்ப்பால் இல்லா குழந்தைக்கு ஆவின்பாலே ஆகாரமாயிற்று. அன்புடைய அத்தை தீர்த்தரை நாள்தோறும் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்வாள். அங்கே ராமாயணம், பாரதம், பாகவத பிரசங்கங்கள் நடக்கும். கைக்குழந்தை அப்பிரசங்கத்தை அதிக ஆவலுடன் கேட்கும். மிக்க ஆனந்தமும் அடையும். ஆலயத்தில் மணியோசையும் சங்கநாதமும் கேட்டதும் துள்ளி குதிக்கும். 5 2 அறியா குழந்தை இப்படி ஆனந்தம் அடைகின்றதே என்று பலரும் ஆச்சரியம் கொள்வர். அங்க லட்சணம் நன்கு அறிந்த ஜோதிடன் ஒருவன் அக்குழந்தையை ஏற இறங்க நோக்கி, இக்குழந்தை மகா மேதையாக விளங்கும். அயல்நாடு சென்று 6 அறிவு புகுட்டும். அவனி எங்கும் அரும்புகள் பரப்பும். அந்தோ 33 ஆண்டிலே ஜலகண்டம் எய்தும் என்று சாற்றினான். அதாவது கூறலானான். 5ஆம் ஆண்டில் அக்குழந்தையை பள்ளியில் வைத்தனர். அங்கே ஓராண்டில் 2 பெரிய பாரசீக காவியங்கள் ராமதீர்த்தருக்கு மனப்பாடமாயின. அது முதல் முகமதிய ஆசிரியர் திகைத்து போனார். 10 ஆண்டினுக்குள் ஆரம்ப படிப்பு முடிந்தது. அப்போது ராமதீர்த்தர், எந்தாய், என் ஆசிரியர் சிறப்பான செவி உணவு எனக்கு ஈந்து வந்தார். ஆதலின் அவருக்கு நமது கறவை பசுவை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார். முரளிவாலா கிராமத்துக்கு அருகே குஜ்ரன்வாலா எனும் நகரம் ஒன்று உள்ளது.
அந்நகர் சென்று ஹைஸ்கூலில் சேர்ந்து ராமதீர்த்தர் படிக்கலானார். அங்கே ஹீரானந்தரின் நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் தனராம். அவரே நம் ராமதீர்த்தரின் போஷகரானார். நாளடைவில் அவரையே ராமதீர்த்தர் தமது ஞான ஆசிரியராக கொண்டார். 10வது வயதிலே ராமதீர்த்தருக்கு விவாகம் ஆகிவிட்டது. ஆடை தரிக்க தொடங்கியது முதல் நமது ராமதீர்த்தர் சுத்த கதராடையே தரித்து வந்தார். 14வது வயதிற்குள் ஹைஸ்கூல் படிப்பு தீர்ந்தது. பரீட்சையில் இவர் முதல்வராக தேறினார். அதனால் உபகார சம்பளம் கிடைத்தது. அந்த உபகார சம்பளம் கொண்டு கலாசாலையில் சேர்ந்து படிக்க ராமதீர்த்தர் ஆவல் கொண்டார். அது பற்றி லாகூர் நகருக்கு இவர் போக நேர்ந்தது. ராமதீர்த்தர் கலாசாலையில் சேர்ந்து படிப்பதில் தந்தைக்கு சம்மதம் இல்லை. சாப்பாட்டிற்கே வகையில்லாமல் இருக்கையில் சம்பளம் கட்டுவது எப்படி என்பதே தந்தையின் கவலை. ராமதீர்த்தரோ அக்கவலையை ஒரு பொருள்படுத்தவில்லை. அதனால் தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது. அவர், அப்பனே, என் சொல்லை தட்டி நடக்கின்றாய். நல்லது, உன் மனைவிக்கு இனி நீயே ஆகாரம் தேடி போட வேண்டும். என்னால் ஆகாது என்று கூறி மருமகளிடம் சொல்லி புரிய வைத்து மகனிடம் ஒப்படைத்து போய்விட்டார். அடுத்ததாக 3வது தலைப்பில் கலாசாலையில் சாலை வாழ்வு என்ற தலைப்பில் சொல்லியதை, அதாவது எழுதியதை வாசிக்கப்பட்டு கேட்போம். கலாசாலையில் சேர்ந்து வசித்த காலத்திலே இவர் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல. மாதா மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டும், புதிய புத்தகங்கள் வாங்க வேண்டும், மனைவியையும் தம்மையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் ராமதீர்த்தர் என்ன செய்வார்? கர்மமே கண்ணாயினார். எத்தகைய இடையூற்றையும் லட்சியம் செய்யாரன்றோ. இந்த உண்மை நம் ராமதீர்த்தரிடம் பிரகாசியாய் நின்றது. பல சமயங்களில் இவர் பட்டினி கிடந்ததுண்டு. பசி காரணமாக உடல் வாடியது, ஆனால் உள்ளம் வாடவில்லை. மனத்தின் திருப்தியும் முகத்தின் விசாலமுமே குடிகொண்டிருந்தன. பட்டினி கிடவாத தினங்களிலே இவருடைய சாப்பாட்டு செலவு தினம் 3/4 அணா அல்லது 1 அணாதான். இந்த அற்ப தொகை கொண்டு காலம் கழிப்பது எங்கனம்? இத்தொகை கூட கிட்டாமல் எத்தனையோ ஏழைகள் வாடுகின்றனர். அவர்களை விட நமது நிலை உயர்ந்ததல்லவா? மேலும் ஈசன் நமது மனவழியை சோதிக்கின்றான் என்றே இவர் ஆறுதல் கொண்டு காலம் தள்ளுவார். கணித சாஸ்திரத்தில் ராமதீர்த்தர் MA பட்டம் பெற்றவர். கலாசாலையில் வாசிக்கும் தினங்களிலேயே ஒரு நாள் மிகவும் சிக்கலான கணித நுட்பங்கள் 4 இவர் சிந்தியா நின்றார். கணித நுட்பத்தின் சிக்கலோ விளங்கவில்லை. பொழுது புலர்வதற்குள் 4ஐயும் கண்டறிந்தாக வேண்டும், இல்லையேல் எனது உயிர் போக வேண்டும் என்று இவர் சபதம் செய்து கொண்டார். இதற்காக இவர் படுக்கையின் அருகே கூறிய ஈட்டி ஒன்றும் மறுதினம் அருணோதய காலத்திற்குள் 3 நுட்பங்கள் மிண்டன. மற்றையது விளங்கவில்லை. சூரியோதயம் ஆகும் முன் வீட்டின் மேல் மாடியிலே ராமதீர்த்தர் ஏறிக்கொண்டார். சொன்ன சொல் தவறக்கூடாது என்று கருதினார். உடனே ஈட்டியை எடுத்து தொண்டையில் குத்திக் கொண்டார். ஈட்டி முனை பாய தலைப்பட்டதும் ரத்தம் பீரிட்டது. ரத்தம் பீரிடவே விஷயமும் வெண்டது. ராமதீர்த்தர் 1893ஆம் ஆண்டில் BA பரீட்சைக்கு போனார். கணிதத்திலே 13 கேள்விகள் கொடுத்து எவையேனும் 9 கேள்விகளுக்கு விடை கொடுத்தால் போதும் என்று பரீட்சை அதிகாரி சொன்னார். ராமதீர்த்தரோ 13 கேள்விகளுக்கும் சரியான விடை எழுதி, ஐயா 13க்கும் விடை தந்துள்ளேன், எவையேனும் 9ஐ சரிபார்த்து மார்க்கு தரலாம் என்று எழுதியிருந்தார். ராமதீர்த்தரின் கலாசாலை வாழ்விலே அன்றாட வேலை கிரமம் இதாகும். அதிகாலையிலேயே ராமதீர்த்தர் விழித்து எழுவார். எழுந்ததும் காலை 7 மணி வரையில் வாசிப்பார். பின்பு மலசலம் கழித்து தேக அபியாசம் செய்து நீராடுவார். அதற்கு பின்பு ஆசிரியரின் வீட்டுக்கு போவார். போகும்பொழுது படித்துக் கொண்டே போதல் வழக்கம். 1 மணி நேரம் கழிந்ததும் உணவு கொண்டு கலாசாலைக்கு செல்லுவார். கலாசாலையிலிருந்து திரும்புகையில் அன்பர் ஒருவர் கொடுக்கும் ஆவின் பாலை அருந்துவார். பின்பு வீடு வந்து சிறிது நேரம் தங்கிவிட்டு ரவி நதிக்கரை சென்று 1/2 மணி நேரம் உலாவுவார். அப்பால் நகரில் உள்ள தோட்டங்களின் வழியே வீடு திரும்பி கோடை நாளிலும் சரி மழை நாளிலும் சரி குடை என்பது அவர் பிடித்து சென்றது இல்லை. கலாசாலையின் தலைவரோ ராமதீர்த்தரின் தேர்ச்சி கண்டு லண்டன் சென்று கணிதத்தில் கீர்த்தி பெற்று வா, வேண்டிய பண உதவி தேடித் தருகிறேன் என்றார். இடையில் மற்றொரு மாணவருக்கு அந்த உதவி கிடைத்துவிட்டது. அது கேட்டதும் ராமதீர்த்தர் வருந்தவில்லை, ஆனந்தமே அடைந்தார். அடுத்ததாக 4வதாக கொடுக்கப்பட்ட தலைப்பு விற்கவா வழங்கவா என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்து கேட்போம். 20ஆம் வயதிலே ராமதீர்த்தர் MA பரீட்சையில் தேறினார்.
கலாசாலையின் தலைவருக்கு இவர் குடும்ப நிலை தெரியும். ஆதலின் அவர் தீர்த்தரை, அதாவது ராமதீர்த்தரை நோக்கி, ராமா, அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்க ஆவல் உண்டாயின் சிபார்சு செய்வேன் என்றார். அது கேட்டதும் ராமதீர்த்தரின் நெஞ்சம் நைந்து நயனங்களில் நீர் பெருகியது. அத்தலைவரை நோக்கி, ஐயா, விலைக்கு விற்கவா கல்வி பொருள் தேடினேன், அப்பொருளை அனைவருக்கும் வழங்கவே விரும்பியுள்ளேன். அரசாங்க ஊழியனாக அமர ஆசையில்லை, ஆசிரியனாக ஊழியம் புரியவே உள்ளம் நாடுகின்றது என்றுரைத்தார் நம் வீரத்துறவி சுவாமி ராமதீர்த்தர் பரமஹம்சர். அவ்விதமே தீர்த்தர் லாகூரிலே கணித நூல் பேராசிரியராக அமர்ந்தார். அந்த வேளையிலே கிடைத்த ஊதியத்தின் பெரும்பாகத்தை ஏழை மாணவர் பகிர்ந்து கொண்டனர். வயிற்றுக்கு வகையில்லாத சில மாணவர்களுக்கோ நாள்தோறும் ராமதீர்த்தரின் செலவிலும் பாலும் போஜனமும் கிடைத்து வந்தன. பழமரம் ஊர் நடுவே பழுத்தது போல் ராமதீர்த்தர் விளங்கி வந்தார். அந்நாளில் பகவத்கீதை படிப்பதில் இவருக்கு பேராவல் பிறந்தது. அதனை படிக்க படிக்க இவரிடம் கிருஷ்ண ஆவேசம் அதிகரிக்கலாயிற்று. நம் வேத சாஸ்திரங்களையும் புராண இதிகாசங்களையும் வாசித்து வேதாந்த உண்மைகளை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ராமதீர்த்தர் உணர்ந்து வந்தார். அப்படி உணர்ந்து வரவே இவரிடம் வைராக்கியம் உற்ற தலைப்பட்டது. உருது, பாரசீகம் போன்ற பாசைகளில் உள்ள இஸ்லாம் மத நூல்களையும் இவர் ஆராய்ந்து வந்தார். அச்சமயத்தில் வேதாந்த வீரரும் விழுமிய தேசபக்தருமான விவேகானந்தர் லாகூர் வந்தார். வந்ததும் அவருக்கு நல்வரவு கூறி அவர் பிரசங்கங்களை பலரும் கேட்குமாறு ஏற்பாடு செய்தவர் ராமதீர்த்தரே. அவர் பிரசங்க மாரியையும் கண்டவுடனே புதியதோர் உணர்ச்சி ராமதீர்த்தருக்கு பிறந்தது. நாமும் துறவியாகி அவன் எங்கும் சென்று வேதாந்த ஞானத்தை பரப்ப வேண்டும் என்று ராமதீர்த்தர் உறுதி பூண்டார். இதற்கு இடையில் நமது படிப்பின் பயனை உலகறைய செய்ய வேண்டி ஆனந்தம் எனும் உருது பத்திரிகை ஒன்றை நடத்தி வந்தார். பின்பு 1900 ஆண்டிலே பேராசிரியர் வேலையை விடுத்து வானப்பிரஸ்தராக புறப்பட்டார் ராமதீர்த்தர். அப்பொழுது சில நண்பர்களும் மனைவி மக்களும் உடன் சென்றனர். கங்கா தீரத்திலே தேவப்பிரயாக என்னும் இடத்தில் அனைவரும் தமது கைதனியில் உள்ள காசையெல்லாம் கங்கையில் வீசி எரிந்துவிட வேண்டும் என்று ராமதீர்த்தர் கூறினார். இரண்டொருவர் சற்றே தயங்கினர். உடனே அவர், அன்பர்கள், படைத்த பரமனிடம் நம்பிக்கை இல்லையோ? இல்லையாயின் தடுமாற்றமே நேரும். தடுமாற்றம் கொண்டு தயங்குவதை விட சாவலே மேலாகும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர் தரணிக்கு, அதாவது இந்த உலகத்திற்கு ஒரு பாரமாகவே இருப்பார் என்று கூறினார் ராமதீர்த்தர். பின்பு ராமதீர்த்தர் தியானத்தில் அமர்ந்து விட்டார். உடன் இருந்தவர்களும் நிஷ்டையில் ஆழ்ந்தனர். கங்கை நதிக்கரையில் உள்ள சேஸ்திரங்களில் யாத்ரீகருக்கு வசதி தேடி தரும் பிரபு ஒருவர் அவ்வழியே வரலானார். அங்கே ராமதீர்த்தரும் பிறரும் நிஷ்டையில் இருப்பது கண்டு அவர்களுக்கு வேண்டுமளவு உணவுப் பொருள் வழங்குமாறு அவர் திட்டம் செய்யலானார். இந்த அதிசயம் நிகழ்ந்ததும் ராமதீர்த்தரின் அன்பர்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரத் தொடங்கியது. ஒரு நாள் இரவு உறக்கத்திலேயே ராமதீர்த்தர் எழுந்து ஒருவரும் அறியா வண்ணம் இமயமலை காடுகளில் புகழானார். எங்கும் பேரிருள் சூழ்ந்திருந்தது. வானத்திலே மேகங்கள் குவிந்து மழை பொழிந்தன. பேரிடியும் மின்னலும் கூடிக்கொண்டன. அறையில் இருந்த ஆடையுடன் இவர் நடந்து சென்றார். மழை வெள்ளம் வழிமறித்தது. மலை பாறைகளோ வளவளவென்று இருந்தன. அவற்றையும் சட்டை செய்யாமல் ஓங்காரத்தை உச்சரித்துக் கொண்டே ராமதீர்த்தர் நடக்கலானார். சில தினங்கள் வரையில் சுமார் திரும்பி வரவே இல்லை. மனைவியோ மனநோய் கொண்டு கிடந்தாள். சில நாள் கழித்து ராமதீர்த்தர் திரும்பி வந்த பின்பும் மனைவியின் மனநோய் குணமாகவில்லை. முடிவில் மனநோயுடன் உடல் நோயும் கூடிக்கொண்டது. ஆதலின் பத்தினியையும் பிள்ளையையும் ஒரு அன்பர் வசம் ஊருக்கு அனுப்பிவிட்டார் சுவாமி ராமதீர்த்தர். இவ்விதம் 6 மாத காலம் வனங்களிலேயே வசித்த பின்பு 1901 ஆண்டின் துவக்கத்திலேயே துறவு கொள்ள நம் ராமதீர்த்தருக்கு துணிவு பிறந்தது. உடனே இவர் தமது பூநூலை கலட்டி கங்கையில் விட்டார். ஓம் ஓம் என்று உச்சரித்த வண்ணம் கசாய உடை பூண்டார். பின்பு நெடுநேரம் தம்மை மறந்து தியானத்தில் ஆழ்ந்து கிடக்கலானார். பின்னரே சுவாமி ராமதீர்த்தர் எனும் பெயர் வழங்கலாயிற்று. துறவு கொண்ட வனத்தில் 6 மாத காலம் தங்கியிருந்தார் சுவாமிகள். அவசியமாக இருந்தால் மட்டுமே வந்து என்னை பார்க்கலாம் என்பது இவர் இட்ட கட்டளை. ஆயினும் பலர் தரிசனத்துக்கு வரவே 5-6 மைல்களுக்கு அப்பால் உள்ள குகை ஒன்றுக்கு இவர் செல்ல நேர்ந்தது. சுவாமிகள் இருந்த இடத்தின் அருகே சிங்கம், புலி இவற்றின் குகைகள் மலிந்திருந்தன.
அவை நம் ராமதீர்த்தரை பார்த்ததும் அஞ்சலி செய்து அகன்று போய்விடும். இப்பொழுது 5வது தலைப்பான தேச சஞ்சாரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். இப்போது 5வதாக எழுதப்பட்டுள்ள தேச சஞ்சாரம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். ஏறக்குறைய ஓராண்டு இமயமலையின் காடுகளிலே ராமதீர்த்தர் தவம் புரிந்து வந்தார். பின்னர் இப்பெரியார் மலையை விட்டு கீழே இறங்கி வரலானார். அப்போது அடிவாரத்தில் உள்ள தகர நாட்டின் மகாராஜா நம் சுவாமிகளை சந்திக்க நேர்ந்தது. தெய்வம் இல்லை எனும் கொள்கையில் அவர் மூழ்கி கிடந்தவர். ஆயினும் சுவாமிகளுடன் நெடுநேரம் உரையாடி நிற்கவே அவருக்கு தெய்வ நம்பிக்கை பிறக்கலாயிற்று. உடனே அவர் ராமதீர்த்தரின் பரம சீடராகி மகா ஞானவான் என்று பலரும் போற்றுமாறு நடந்து வந்தார். அப்போது ஜப்பான் தேசத்திலே சர்வமத சங்கம் கூட போவதாக தெரிய வந்தது. சுவாமிகள் அதற்கு சென்று வேதாந்த தத்துவத்தை விளக்க வேண்டும் என்று அந்த மகாராஜாவுக்கு ஆசை பிறந்தது. அதன்படி சுவாமிகள் ஜப்பான் தேசம் சென்றார். போகும் வழியிலே சீன தேசத்தில் உள்ள ஹாங்காங் நகரில் ராமதீர்த்தர் தங்கி அரிய பிரசங்கம் ஒன்று செய்தார். முடிவில் ஜப்பான் தேசம் சேரவே அங்கே சர்வமத சங்கம் கூடுவதாயில்லை. அப்போது அங்கிருந்த இந்திய மாணவர் சங்கத்தின் காரியதர்சியாக விளங்கிய பூரணா சிங் என்பார் சுவாமிகளை வரவேற்று கொண்டு புரிந்தார். அங்கு வெற்றிக்கு மார்க்கமான ரகசியம் என்னும் பிரசங்கம் ஒன்று சுவாமிகள் செய்ய நேர்ந்தது. அது கேட்டு ஜப்பானிய மேதாவியர் அனைவரும் எறும்பு போல வந்து சேர்ந்தனர். பலாப்பழத்தில் ஈக்கள் வந்து மொய்ப்பது போல் பிரபுக்களும் பெருமக்களும் புலவர்களும் அதிகாரிகளும் சுவாமிகளை சூழ்ந்து நின்று ஞான தெளிவு கொண்டனர். அப்பால் ராமதீர்த்தர் அமெரிக்கா தேசம் சென்று அங்கே ஓராண்டினுக்கு மேல் தங்கியிருந்தார். அங்கு இவர் நிகழ்த்திய பேருரைகளோ பல லட்ச பிரபுகளும் கோடீஸ்வரர்களும் சுவாமிகளின் திருவாக்கினை கேட்டு தெளிவு மிக கொண்டார்கள். தங்கள் மாட மாளிகையில் வசித்திருக்க வேண்டும் என்று கோடீஸ்வரர்கள் விரும்பியும் சுவாமிகளுக்கு மலை அடிவாரத்தில் மனுஷ சஞ்சாரமற்ற இடத்தில் தங்கியிருக்கவே இச்சை பிறந்தது. தெய்வம் ஏது என்று இருமாந்திருந்த பலர் ராமதீர்த்தரின் போதம் கேட்டு ஞானவான்களாயினர். அமெரிக்காவின் பத்திரிகைகள் பலவும் உயிருள்ள இயேசுநாதர் இதோ இருக்கிறார் என்று சுவாமிகளை புகழ்ந்து எழுதின. அன்பர்களில் சிலரோ அப்பத்திரிகைகளின் புகழ்ச்சி உரைகளை எல்லாம் சேகரித்து நம் சுவாமிகளிடம் சமர்ப்பித்தனர். அப்புகழ்ச்சி உரைகளை ராமதீர்த்தர் கண்ணெடுத்தும் பாராமல் கானாற்றில் வீசி எரிந்து விட்டார். அமெரிக்கா தேசத்தின் தலைவரும் வந்து சுவாமிகளை தரிசித்து ஆனந்தம் அடைந்தார். செல்வ சீமான்களின் புதல்வியரில் பலரோ ராமதீர்த்தரின் ஞான போதம் கேட்க அள்ளும் பகலும் ஆவலாய் இருந்தனர். அம்மாதரில் ஒருத்தி தனது பெரும் செல்வத்தை துறந்து கசாய உடை பூண்டு சுவாமிகளின் திருவாக்கை எங்கும் பரப்பி வந்தனர். முடிவில் அம்மாது இந்தியாவுக்கு வந்து ராமதீர்த்தர் பிறந்த முரளிவாலா என்னும் கிராமத்தை தரிசித்து களிப்பெய்தினாள். பின்னர் நம் சுவாமிகள் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வழியிலேயே எகிப்தில் தங்கி அங்கு பாரசீக பாசையில் பிரசங்கம் செய்தார். அதை கேட்டு இஸ்லாமிய மதபோதகர் பலரும் வியப்பும் களிப்பும் எய்தினர். இவ்விதம் 2½ ஆண்டு அயல் தேசங்களில் வேதாந்த ஞானக்குடி தூக்கிய பின் ராமதீர்த்தர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். அப்போது பற்பல மதத்தினரும் ஜாதியினரும் ராமதீர்த்தரை வரவேற்று ராஜ உபசாரம் செய்தனர். பின்பு ராமர் இமயமலையில் வசிப்பதும் கீழே இறங்கி வந்து ஞானம் புகட்டுவதுமாய் இருக்கலானார். வேத வியாசர் தவம் புரிந்த இடத்தை உணர்ந்து அதே இடத்தில் சுவாமிகள் சமாதியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது சுவாமிகளின் பரம பக்தர்களான பூரணா சிங்கும் நாராயண சுவாமியும் அவ்வப்போது சென்று சுவாமிகளை தரிசித்து வந்தனர். 1906ஆம் ஆண்டில் ஒரு நாள் கங்கா நதியில் சுவாமிகள் நீராடிக் கொண்டிருந்தார். நீராடுகையில் எதிராக நீந்துவது இவர் வழக்கம். அவ்விதம் நீந்துகையில் சுழலில் சிக்கிக் கொண்டார். எனினும் பெரும் முயற்சியுடன் நீந்தி அச்சுழலிலிருந்து விடுபட்டார். அதில் அவர் உடலும் களைத்து போய்விட்டது. உடனே கங்கா பவானி தனது வயிற்றகத்தில் சுவாமிகளை அடக்கிக் கொண்டு விட்டனர். அச்செய்தி உணர்ந்து பூர்ணா சிங்கும் நாராயண சுவாமியும் சீக்கிரம் சென்றனர். அப்படி சென்று சுவாமிகளின் ஆசிரமம் சேர்ந்தனர். அங்கே உருது பாஷையில் ஒரு கடிதம் காணப்பட்டது. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டன என்பதை வாசித்தறிவோம். சாவே, இந்த உடம்பை எடுத்துச் செல்ல எண்ணுகின்றாய், எடுத்துச் செல். எனக்கு சிறிதும் கவலை இல்லை. இந்த உடலம் போனால் என்ன? சூரிய கிரணமாய் தொழிப்பேன், சந்திரகாந்தமாய் நிலவுவேன், காணார்களாக மலை அருவிகளாகவும் திகழ்வேன்.
கருங்கடலின் பேரலைகளில் நின்று தவழ்வேன். எங்கும் இனிய தென்றல் காற்றாக துளங்குவேன். இந்த வடிவங்கள் பலவும் மாறி மாறி வருவனவாம். பெரும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தேன். உயிரோடு இருந்தும் செத்தவர் போன்று இருந்தவர்களை உயர்த்தினேன். மனம் மாசில் பட்டு உழன்ற பலரை பிரகாசிக்கச் செய்தேன். துக்க நீர் வெடித்த பலரை ஆற்றினேன். எங்கும் தெரிந்தேன், யாவுமாயிருந்தேன். எனது என்று ஒன்றுமில்லை. ஓம் ஓம். கடைசியாக கங்கை நீரில் அமிழும் காலையிலும் ஓம் ஓம் என்றே சுவாமிகள் உச்சரித்துக் கொண்டிருந்தார். தனக்கென வாழா பிறருக்குரியாளன், தனக்கென வாழா பிறருக்குரியாளன். மனத்துறவு கொண்ட மாசில்லா மாணிக்கம் என்றால் சுவாமி ராமதீர்த்தரையே சொல்ல வேண்டும். இப்பொழுது 6வதாக எழுதப்பட்ட தலைப்பு கிருஷ்ணா ஆவேசம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். விட்டகுறை தொட்டகுறை என்பர். முற்பிறவியில் உண்டான பக்குவம் இப்பிறவியில் ராமதீர்த்தரிடம் பரிணமிக்கலாயிற்று. நகம் முளைத்த நாள் முதல் ஆலயம் செல்லுதல், ஆண்டவனை தொழுதல், அவன் புகழை செவிமடுத்தல் முதலியவற்றில் ராமதீர்த்தர் மூங்கியிருந்தார். உலகனைத்தும் ஈஸ்வரமயம் என்னும் உண்மை பொங்கி வழிகளாயிற்று. வீதி வழியே செல்லும் பொழுது யாரை கண்டாலும் அப்பனே நீ தெய்வ சொரூபம், கேவலம் மனிதன் என்று எண்ணிவிடாதே, விழித்தெழு, தெய்வத்தன்மை தெய்வ சக்தி பிறக்கும் என்று இவர் போதிப்பார். கலாசாலையிலே பையன்களை நோக்கி, அன்பர்கள், நீங்கள் கிருஷ்ண வடிவம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதது ஒன்றுமில்லை என்று உற்சாகம் ஊட்டுவார். லாகூர் மிஷன் கலாசாலையிலே இவர் ஓர் ஆசிரியராக இருந்தார். ஒரு தினம் அச்சாலையின் தலைவரை அணுகி, உங்களைத்தானே, அதாவது நீங்கள் இயேசுநாதரை தொழுகிறீர்களே, நீங்கள் அவரை கண்டதுண்டா என்று ராமதீர்த்தர் கேட்டார். அதற்கு இல்லை என்று கூறினார். நீங்கள் கண்டது கிடையாது, அப்படித்தானே என்று ராமதீர்த்தர் சொன்னார். இதோ பாருங்கள், இயேசுநாதர் உங்கள் முன்னே நிற்கிறார் என்று சொன்னார். அது கேட்டு இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எல்லோரும் நினைக்கலாயினர். யாரிடமேனும் நற்குண நற்செயல் கண்டால், வீர தீர விளைவு கண்டால், பரோபகார செயல் கண்டால், இதுவே தெய்வகுணம், இதுவே வேதாந்தம் என்று ராமதீர்த்தர் சொல்லுவார். ஈஸ்வர வடிவங்களிலேயே கிருஷ்ண வடிவத்தில் தான் ராமதீர்த்தருக்கு பிரேமை மிகுதி. கிருஷ்ண பகவானுடைய குணகணங்களை நாளி கணக்காக நவின்று கொண்டிருத்தல் அல்லது சிந்தனை செய்து நிற்றல் இவர் வழக்கம். கிருஷ்ணன் எனும் பெயரை கேட்டதும் இவர் மெய்மறந்து விடுவார். ஒரு சமயம் ரவி நதிக்கரையில் உலாவி நின்றார். வானத்திலே கரிய மேகங்கள் குவிந்து கிடந்தன. மேகங்களை கண்டதும் இவர் இதோ கிருஷ்ணன் இறங்குகிறான். கிருஷ்ணா, கரிய நிற கண்ணா, மேகத்தின் நிறம் கண்டு எனக்கு பித்தம் உண்டாகின்றது. நீ ஏன் இம்மேகத்தில் மறைந்து கிடக்கின்றாய்? மேகமே, நீதான் எனக்கு உரையாயோ, அதாவது சொல்வாயோ என்று கேட்டார். நீயே வானத்திலே மிக உயரத்தில் அலைந்து திரிகின்றாய். ஆதலின் அவனை நன்கு காண முடியும். கிருஷ்ணன் எங்கே? கிருபையுடன் சொல்வாயாக. மேகமே, நீ கருத்து விட்டாய். ஏன் கிருஷ்ணனுடைய பிரிவு கண்டு நீ சகிக்கவில்லை? நான் அவனை காண முடியாதா? அவனையன்றி யாரிடம் என் உள்ளத்தை ஒப்படைப்பேன்? எனது உற்றார் உறவினரை கைவிட்டேன், மான அபிமானத்தையும் எண்ணி பார்க்கவில்லை என்று கதறினார். என்ன அதிசயம்! சற்று நேரத்திற்கெல்லாம் மேகங்கள் பிரிந்து போகலாயின. அது கண்டதும், சேதார மேகமே, போகிறாயா போ, ஆனால் என் தவிப்பை கிருஷ்ணரிடம் சொல்ல தவறாதே. நான் கண்ணீர் வடிப்பதையும் அக்கண்ணீரிடம் உரையாடாமல் இராதே. விரைவில் வந்து என்னை காணும் வண்ணம் அவனுக்கு இசைப்பாயாக. வாழ்வே, எத்தனை நாளைக்கு இத்தொல்லை? ஒன்று எனது கிருஷ்ண ஆவேசத்தை தனி, அல்லது என்னை கொண்டு போய் விடு என்று சொல்லிக்கொண்டே ராமதீர்த்தர் மூச்சை கொண்டார். ஒரு சமயம் பண்டிதர் ஒருவர் ராமாயணம் சொல்லிக் கொண்டிருந்தார். ராம மகிமை காதில் பட்டதும் ராமதீர்த்தருக்கு ஆனந்த அழுகை தோன்றிவிட்டது. உடனே இவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அது கண்ட பண்டிதர் ராமாயணத்தை மூடிவிட நேர்ந்தது. கண்தாள் கிருஷ்ணனை காணாவிட்டால் நீங்கள் மூடி கிடப்பதே மேல். கை கால் அவன் பாதத்தை வருடம் பாக்கியம் படையாவிடின் இருந்து என்ன பயன்? இல்லாது போதலே மேலாம். ஈசா, எனக்கு உயிரளித்தாய், உன்னை காணின் உனக்கே இந்த உயிரை ஒப்படைப்பேன் என்று கூறி மாலை மாலையாக கண்ணீர் வடித்தார் ராமதீர்த்த பரமஹம்சர். அவ்விதம் கண்ணீர் வடித்ததும் தம்மை மறந்து தீர்த்த தரையில் சாய்ந்தார். நெடுநேரம் வரையில் கண் திறக்கவில்லை, கைகாலும் அசையவில்லை. நீண்ட நாளிகை ஆனதும் கண் மலர்ந்தது, நினைவும் வந்தது. இவர் முன்னே பெரிய நாகம் ஒன்று படம் எடுத்துக் கொண்டு சீறிற்று. உடனே இவர், கிருஷ்ணா வருக, இவ்வடிவுடன் எனக்கு தரிசனம் தர வந்துள்ளாய். என் பாக்கியமே பாக்கியம்.
ஆயினும் கோபிகைகள் எல்லோரும் எந்த வடிவம் கண்டு உன் மீது காதல் கொண்டனரோ அந்த வடிவமே காண நான் ஆவல் கொண்டுள்ளேன் என்று துதித்தார். அந்நிலையில் அன்பர் ஒருவர் ராமதீர்த்தரை அணுகி, சுவாமி, கிருஷ்ணன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வெளியில் அவரை தேடுவது ஏன் என்றார். உடனே ராமதீர்த்தர், நல்லது, எனக்குள்ளே கிருஷ்ணன் இருக்கின்றானா என்று கூறி தமது மேல் சட்டையை கிழித்து எறிந்தார். பின்பு நகம் கொண்டு மார்பை கீறி பார்க்கவும் முயன்றார். அப்பால் நெடுநேரம் நினைவற்று நிலத்தில் கிடக்கலானார். இவ்விதம் ராமதீர்த்தர் ஆவேசம் கொண்ட தருணம் 1, 2 அல்ல. ஒரு தினம் ராமதீர்த்தர் நீராடி கொண்டிருந்தார். அப்போது அன்பர் ஒருவர் இவரை காண வந்தார். அவரை கண்டதும், அன்பா, என்ன சொல்வேன், இப்பொழுது கிருஷ்ணன் இங்கே வந்தான், என் கண் முன்னே நின்றான். பாதாதி கேசம் முதல் அப்பெருமானை கண்டு களித்தேன். பின்னர் அவன் மறைந்து போயினான். என் மனப்புண்ணையும் கண்ணீர் பெருக்கையும் ஆற்ற அவனுக்கு இன்னும் மனம் வரவில்லை போலும் என்று புகழ்ந்து புலம்பினார். இவ்விதம் ராமதீர்த்தர் கிருஷ்ண ஆவேசம் கொண்டு உழலுகையில் லாகூரிலே சிலர் இவர் பித்தன் என்று லேசாக பேசினர். அப்போது டாக்டர் முகமது இக்பால் என்பார். இவர் ஒரு முகமதிய மேதாவி. இப்பெரியாரை பித்தன் என்கின்றனர். இப்பெரியார் பித்தர், ஆனால் உலகிலே ஞானம் உள்ள நபர்களை காண்பதும் அரிது என்று பரிவுடன் பேசலானார். 7வதாக முகவிலாசம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளைத்தான் வாசிக்கப்பட இருக்கிறோம். அதாவது, சுவாமி ராமதீர்த்தரின் முகவிலாசம் பொழியும் தரத்தக்கதல்ல. இப்பெரியாரின் கண்ணில் கருணை ததும்பும், பார்வையில் பிரியம் சொட்டும், பேச்சில் போதம் பிரகாசிக்கும். இவரை காத்திருந்தால் கலிதீருமென காத்திருந்தோர் பலராவர். பார்த்திருந்தால் பசி அகலும் என்று பார்த்திருந்தோரும் பலரே. பக்கத்தில் வீட்டிருந்தால் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் வினைகுலையும் என்று உட்கார்ந்திருந்தோர் எண்ணில் அடங்கார். ஆத்ம ஞானம் பரப்ப வேண்டும் என்று ராமதீர்த்தர் அமெரிக்கா போகலானார். வழியிலேயே ஜப்பான் தேசத்தில் இவர் தங்கி இருக்க நேர்ந்தது. அங்கிருந்த கோடீஸ்வரர் ஒருவர் ராமதீர்த்தருடன் சிறிது நேரம் பேசியிருந்தார். இடையிலேயே திடீரென்று அவர் எழுந்து போய்விட்டார். பின்பு சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் தனது மனைவி மக்களுடன் வந்து சுவாமிகளை வணங்கி, என் ஐயனே, மன்னிக்க வேண்டும், தங்கள் பார்வையினால் என் சித்தம் குளிர்கின்றன, பேச்சினாலோ என் செவி மகிழ்ச்சி கொள்கின்றது. இந்த ஆனந்தத்தை நான் மட்டுமா அனுபவிப்பது? உடன் இருந்து அனுபவித்து உள்ளம் பூரிக்கவே என் மனைவி மக்களை அழைத்து வந்தேன் என்று கூறி மகிழ்ந்தார். ஜப்பானை விட்டு ஒரு கப்பலிலே நம் ராமதீர்த்தர் அமெரிக்கா சென்றார். கப்பலின் மேல்தட்டிலே உல்லாசமாக காலம் கழிப்பது வழக்கம். அதே கப்பலில் ஒரு அமெரிக்க சீமான் பிரயாணம் செய்தார். அப்போது ராமதீர்த்தருக்கும் அவருக்கும் நடந்த பேச்சு இது. அந்த அமெரிக்கா சீமான் ராமதீர்த்தரை பார்த்து கேள்வி கேட்டான். ஐயா, தங்கள் மூட்டைகள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டான். அதற்கு ராமதீர்த்தர் கூறினார், எனக்கு உடம்பை தவிர மூட்டை முடிச்சு ஏறு என்று கூறினார். அதன் பின்பு அமெரிக்க சீமான் கேட்டான், பணத்தை எங்கே வைத்துக் கொள்வீர் என்று கேட்டான். அதற்கு ராமதீர்த்தர் பதில் கூறினார், பணம் என்பது என்னிடம் கிடையாது என்று கூறினார். அதற்கு பின் அவன் கேட்டான், பின் எப்படி காலம் தள்ள முடியும் என்று அமெரிக்க சீமான் ராமதீர்த்தரிடம் கேட்டான். அதற்கு அவர் கூறினார், அனைவரையும் நேசித்து நான் காலம் தள்ளுகிறேன். தாகம் எடுப்பேன், உடனே ஒருவர் தண்ணீருடன் காத்திருப்பார். பசி எடுத்தால் ஒருவர் ஆகாரம் கொண்டு வந்து கொடுப்பார் என்று கூறினார். அமெரிக்காவில் தங்களுக்கு அன்பர்கள் யாரேனும் உண்டா என அந்த அமெரிக்க சீமான் கேட்டான். அதற்கு ராமதீர்த்தர் கூறினார், ஆம், உண்டு. ஓர் அமெரிக்கரை எனக்கு தெரியும், அவர்தான் நீர் என்று ராமதீர்த்தர் கூறி அவர் தோள் மீது கை வைத்தார். உடனே அந்த அமெரிக்கருக்கு உச்சி குளிர்ந்தது, மயிர் சிலிர்த்தது, உள்ளம் பூரித்தது. பின் நாளிலேயே ராமரை குறித்து அவர் உரைத்தது இது: இப்பெரியவர் ஞான சொரூபி, கொடும் தீயும் இவரை சுடாது, கூறிய ஆயுதம் இவரை கண்டு மழுங்கி போகும், இவர் கண்களில் சதா ஆனந்த பாஸ்பம் பெருகா நிற்கும், இவரை பார்த்தளவில் யாவருக்கும் புத்துயிர் பிறக்கும், பரமானந்தம் உதிக்கும். ராமதீர்த்தர் அமெரிக்கா சேர்ந்தார். அங்க ஒரு ரயிலில் அவருக்கு டிக்கெட் வாங்கித்தர ஒரு மாது கருதினாள். ரயிலின் தலைவர் அது கண்டு, சகோதரி, இப்பெரியாருக்கா டிக்கெட் வாங்க போகின்றாய்? வேண்டாம், டிக்கெட் இல்லாமல் இவர் எங்கு வேண்டுமானாலும் பிரயாணம் செய்யட்டும், இவரது புன்னகை கண்டு என் உடம்பு பூரிக்கின்றது என்று கனிவுடன் அந்த ரயிலின் தலைவர் கூறினார். மேலும் அமெரிக்காவில் ராமதீர்த்தர் பிரசங்கம் மொழிந்தார். இதனை செவிமடுத்த மாது ஒருத்தி ராமதீர்த்தரை தனியே காணச் சென்றனர். சென்றதும் தனது குடும்ப நிலையை உரைத்து
கண்ணீர் இரத்த கண்ணீர் வடித்தனர். அப்போது ராமதீர்த்தர் கண்ணிருக மூடி கடவுளை கருத்தில் இருத்தி இருந்தார். மாது அது கண்டு, என்னே இவரிடம் கருணை என்பது கடுகளவும் இல்லை, பெண் என்றால் பேயும் இறங்கும். என் பாட்டை சொல்லி நான் பரிதபிக்கின்றேன், இவர் கண்மூடி மௌனியாக இருக்கின்றாரே என்று தன்னுள்ளே கலங்கினாள். உடனே சுவாமிகள் கண் மலர்ந்து அன்னாய் என்று அழைத்து ஓம் ஓம் என்று உரைத்தார். அவ்வளவில் அம்மாது என் சொல்வேன், இப்பெரியாரின் திருஷ்டி விசேஷத்தை எனக்கோ அதிசயமான புத்துணர்ச்சி உதித்துள்ளது. மண்ணுலகில் இருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை, வான வீதியில் சஞ்சரிப்பதாகவே எண்ணுகின்றேன். உலகனைத்தும் எனது தேசம், எல்லோரும் எனது மக்கள் எனும் உணர்ச்சி என்னிடம் பெருகா நின்றது. இப்பெரியவர் பிறந்த பாரத பூமியை நான் தரிசிக்க வேண்டும். அண்ணா என்று இவர் அழைத்ததன் அருமையே அருமை. அந்த அருமையை நான் மட்டுமே உணர இயலும். எனது மனமாசு நீங்கிவிட்டது, சித்த சுத்தி பிறந்துள்ளது என்று கூறி ஆனந்தம் அடைந்தனர். நடன சிங்கார மாதுருத்தி மலைபோல் செல்வம் குவித்தவள், பட்டும் பீதாம்பரமும் நவரத்னமும் அணிந்திருந்தவள் ஒரு சமயம் சுவாமி ராமதீர்த்தரை காண வந்தாள். அவள் உடம்பில் பூசியிருந்த வாசனையோ காதுவடி தூரம் கமழ்ந்தது. இளம் மங்கையின் வருகையைக் கண்டு அனைவரும் பிரமித்து நின்றனர். ராமதீர்த்தரை கண்டதும் தரையிலே அவள் தொப்பன வீழ்ந்து வழங்கினாள். பின்பு சுவாமிகளே, எனக்கு நிம்மதி இல்லை, அமைதியும் ஆனந்தமும் முட்டி என்னை ஆதரிக்க வேண்டும். எனது முத்து பவளம் வச்சிரம் வைடூரியம் இவை எம்மாக்கிரம், யாவர் மனத்தையும் கவரும் எனது மந்தாகாசமும் கிடக்கட்டும். இவையெல்லாம் வெளிவேசம். எனது உள்ளமோ சதா சலித்துக் கொண்டே இருக்கின்றது. நான் கடைக்கேறும் வழிகாட்டி கடைக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனன். உடனே ராமர் அம்மாதை நோக்கினார். அவள் ஐயனே, கண்டேன், கதிகொண்டேன் என்று களிப்புடன் கூறினாள். மற்றொரு மாது பெரும் பணம் படைத்தவள், ஒரே பிள்ளையை அருமை பிள்ளையை இழந்து தவித்தாள். ராமதீர்த்தரை கண்டு களி நீங்கலாம் என்று அவள் எண்ணி வந்தாள். சுவாமிகள் அப்பெண்ணை நோக்கி, மாதே, சந்தோஷத்தை விலைக்கு வாங்க வந்திருக்கின்றாய், நல்லது, ஏற்ற விலை தர வேண்டுமே என்றார். என்ன விலை வேண்டுமானாலும் தருவேன் என்றாள் அம்மாது. சந்தோஷ ராஜ்யத்தில் வழங்கும் நாணயம் வேறு விதமாக இருக்குமே என்று இசைத்தார் ராமதீர்த்தர். எதுவாக இருந்தால் என்ன என்று அவள் பதில் சொல்லினாள். நல்லது, புத்திர சோகம் அல்லவா உன்னை வாட்டுகின்றது, அந்த நீக்கிரோ பையனை ஸ்வீகாரம் செய்து கொள், பெற்ற பிள்ளையைப் போல் அவனை போஷித்து வா, இதுதான் விலை என்றார் சுவாமிகள். அது முடியாத காரியம் என்று அவள் கூறினாள். அப்படியானால் சந்தோஷம் அடைவதும் கஷ்டம்தான் என்றார் ராமதீர்த்தர். நீக்ரோ மக்களை கண்டவிடத்தில் சித்திரவதை செய்தல் சில அமெரிக்கருடைய கொள்கை. எனவே நீக்ரோ பையனை பிள்ளையாக பாவித்தல் இலகுவாகுமா? எனினும் முடிவில் அம்மாது தீர்த்தரின் யோசனைப்படி நடந்து அளவிலா ஆனந்தம் எய்தினாள் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக 8வது மெஞ்ஞான தீபம் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். காதற்ற ஊசியும் கடைநாளிலே துணை வாராதுகான் என்ற காதற்ற ஊசியும் கடைநாளிலே துணை வாராதுகான் என்றார் பட்டினத்தார். பணத்தில் புரண்டு கொண்டிருந்த அமெரிக்க சிறி ஒருத்திக்கு ராமதீர்த்தர் கூறிய ஞானம் இது. ஆண்டவனை காண ஆவலாய் இருக்கின்றாய், அது நல்ல ஆவல்தான். உனது மனம் என்னும் வீடு நிர்மலமாக இருத்தல் வேண்டும். அடையா நெடுங்கதமும் அஞ்சல் அஞ்சல் என்ற சொல்லும் கொண்டு நடப்பாயாக. மேலும் வீட்டு வாயில்கள் அனைத்தையும் விரிய திறந்து விடு. செல்வம் அனைத்தையும் ஏழை எளியவர்கள் அள்ளிக்கொண்டு ஆனந்தம் அடைவர். அது கண்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. ஆண்டவன் உன் கண்ணெதிரே தோன்றுவான். உடம்பில் உத்தமனை அறி என்பது ஔவையார் வாக்கு. தன்னைத்தான் அறியின் தனியாத இன்பம் பிறக்கும். இந்த உண்மையை விளக்க நமது ராமதீர்த்தர் திருவாய் மலர்ந்த கதை இது. 4 பக்கமும் நிலைக்கண்ணாடி பதித்த ஒரு கூண்டின் நடுவே நன்கு மலர்ந்த ரோஜா ஒன்று இருந்தது. அக்கூண்டினுள்ளே குயிலொன்றை அடைத்து வைத்தனர். அந்த பக்கம் பார்த்தாலும் நிலைக்கண்ணாடியிலே ரோஜா மலர் தென்படும் அல்லவா? உடனே அப்பறவை இப்பக்கமும் அப்பக்கமும் ஓடி ஓடி அம்மலரை கொத்த முயன்றது. முயன்றும் என்ன, மலரை கொத்த முடியவில்லை. மற்ற அழகில் காயம் பட்டு அது கீழே விழுந்தது. முடிவில் அக்குயில் நிலைக்கண்ணாடியிலேயே நோக்காமல் கூண்டின் நடுவே நோக்கியது. நோக்கவே ரோஜா மலர் தென்பட்டது. மானிடனே, நிலைக்கண்ணாடி போன்றது இந்த உலகம். உலக பரப்பிலே நீ அடைய விரும்பும் ஆனந்தம் உனக்குள்ளே உள்ளது.
இதனை நன்கு உணர்ந்து கொள், நலம் பெறலாம். ஆண்டவன் ஒருவனே, ஞானிகளுக்கு அவனே எல்லாமாய் விளங்குவான் என்பதற்கு நம் ராமதீர்த்தர் அருளிய கதை பின்வருமாறு. ஒரு பக்கிரியிடம் போர்வை ஒன்று இருந்தது. அதனை ஒரு கள்வன் அபகரித்து சென்றனர். உடனே போலீசாரிடம் அப்பக்கிரி சென்று, ஐயா, எனது மெத்தை, தலையணை, குடை, கால்சட்டை, மேல்சட்டை முதலியன எல்லாம் களவு போயின என்று முறையிட்டான். திருடன் அது உணர்ந்து போலீசாரை அணுகி, ஐயா, இந்த போர்வை ஒன்றுதான் களவு போயிற்று, இப்படி இருக்க என்னென்னவோ களவு போனதாக இவன் உரைக்கின்றானே என்று கோபத்துடன் கூறினான். பக்கிரியோ போர்வையை எடுத்துக்கொண்டு விரைந்து நடக்க தலைப்பட்டான். பொய்ப்பிராடு கொடுத்த பக்கிரி மீது எரிந்துவிட அதிகாரி கருதினான். உடனே பக்கிரி, ஐயா, கோபம் வேண்டாம், இந்த ஒரு போர்வையே எனக்கு மெத்தையாய், தலையணையாய், உடையாய், மேல் சட்டையாய், கால் சட்டையாய் எல்லாமுமாய் உபயோகப்படும் என்று நிரூபித்து காட்டினான் என்று இக்கதையின் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக 9வது தலைப்பில் குணாதிசயம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். சுவாமி ராமதீர்த்தர் தம்மை ராமபாதுஷா அல்லது ராமராஜா என்று அழைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு சமயம் இவர் மேனாடு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். எகிப்து தேசத்தில் உள்ள போர்ட் செட் எனும் துறைமுகத்தில் கப்பல் வந்து தங்கியது. அப்பொழுது இந்தியாவின் ராஜ பிரதிநிதியாக இருந்த லார்டு கர்சன் என்பவரும் அதே கப்பலில் பிரயாணம் செய்தார். இது விஷயம் ராமதீர்த்தருக்கு எட்டியது. உடனே ராமதீர்த்தர் ஒரே கப்பலில் 2 அரசர் பிரயாணம் செய்ய முடியாது என்று சொன்னார். அப்பால் மறு கப்பலில் ஏறியே இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். ஆங்கிலத்தில் அரைகுறையான அறிவு பெற்றவர்களில் பலரும் நகரத்தில் அழுக்குப்படக்கூடாது, சரீர பிரயாசையான வேலை செய்யும் என்பர். அமெரிக்காவிலே டாக்டர் ஹில்லர் என்பவரின் வீட்டில் சுவாமிகள் தங்கியிருந்தார். அப்போது ராமதீர்த்தர் திடீரென்று காடு சென்று டாக்டர் ஹிட்லருக்கு விறகு வெட்டி கொண்டு தமது தலையில் சுமந்து வருவது வழக்கம். கலாசாலையில் படித்த காலத்திலேயே ராமர் பல சமயம் பட்டினி கிடந்ததுண்டு. படிப்பு நீங்கியதும் எலும்பும் தோளுமாகவே காணப்பட்டார். இவர் உடம்பில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, எந்த நிமிஷம் பிரிந்து போகுமோ என்று அனைவரும் கவலை கொண்டனர். அத்தகைய சரீரம் வாய்ந்தவர் பின்னாளிலே இமயமலையில் யாவரும் ஏற முடியாத சிகரங்களில் இலகுவாக ஏறினார். நாளொன்றுக்கு 20 அல்லது 30 மைல் வீதம் நடந்தார். அமெரிக்காவிலே போர் வீரருக்குள் ஓட்டப்பந்தயம் நடந்தது. அதில் சுவாமி ராமதீர்த்தரும் கலந்து கொண்டார். 40 மைல் தூரம் ஓடி வருவது என்பது பந்தய நிபந்தனை. அதில் ஒருவர் வெற்றி பெற்றார். அவருக்கு 2 மணி நேரம் முன்னதாகவே ராமதீர்த்தர் திரும்பி வந்து பலருக்கும் ஆச்சரியம் விளைவித்தார். லாகூரிலே அருங்கோட்டையில் வீதி வெளியே ராமதீர்த்தர் நடந்து செல்வார். ராமதீர்த்தர் பாரதச்சை தரிப்பதில்லை. கடும் வெயிலில் நடக்கும் காலையிலே இவர் பாதத்தை தொட்டால் ஜில்லென்று குளிர்ந்திருக்கும். இது என்ன அதிசயம் என்று ஒரு அன்பர் கேட்டார். அதற்கு ராமதீர்த்த பரமஹம்சர், உஷ்ணம் மிகுந்த லாகூரின் வீதியில் நான் நடக்கவில்லை, மற்ற தேவா அமுதமும் போன்ற நீர் தங்கிய கங்கையிலே நடந்து செல்லுகின்றேன். வெண்ணிற அலைகள் என் காலடிகளில் வந்து வீசுகின்றன. எங்கும் கங்கை பாய்வதை நீங்கள் அறியீரோ என கேட்டார். தனராம் என்பார் தம் சுவாமிகளுக்கு இளம் வயதிலேயே போஷகராகவும் ஞானாசிரியராகவும் வாய்த்தார். அவருக்கு ராமதீர்த்தர் எழுதியுள்ள கடிதம் 1000க்கு மேலாகும். அவை ஒவ்வொன்றிலும் குருபக்தி, வேதாந்த உண்மை இவை சொட்டும். அக்கடிதங்கள் எல்லாம் ராமபாத்திரம் எனும் பெயருடன் ஒரு நூலாக வெளியாயின. கங்காதேவி அழைத்துக் கொள்ளும் நிமிஷம் வரையில் நம் ராமதீர்த்தர் அந்த ஞானாச்சாரியனை மறக்கவில்லை. ஈசன் பாதம் சேருவதற்கு சிறிது முன்பாக நம் ராமதீர்த்தர் ஒரு அன்பரை நோக்கி, அன்பா, நம் தனராம் தள்ளாத வயதில் கைதனிலே காசு இல்லாமல் வருந்துகின்றார். அவருக்கு கொஞ்சம் பணம் அனுப்பினால் நலமாக இருக்கும் என்று உரைத்தார். மகாதேவா, மலர் பறித்து உனக்கு மாலை சூட்டேன். மலர் பறித்தால் அச்செடி நோகும் என்றோ, என் மணமலரையே உனக்கு சாத்துவேன் என்று தாயுமானவர் கூறியுள்ளார். சுவாமி ராமதீர்த்தர் ஒரு சமயம் இமயமலையிலேயே மனித சஞ்சாரம் இல்லாத சிகரம் ஒன்றில் சேர்ந்தார். அங்கே பூமியில் பல வகையான மலர்கள் எங்கும் உதிர்ந்து கிடந்தன. அது கண்டு, இந்த இடம் தேவர்களின் பூஞ்சோலை, மனமாசு கொண்ட மானிடர் இங்கு வருதல் கூடாது, அப்படி வந்தால் இயற்கை அழகு மாசுபடும், இந்த இடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக நடத்தல் வேண்டும்
தப்பித்தவறி மலர் ஒன்றில் காலை வைத்துவிட்டால் மந்தகாசம் வாய்ந்த மலர் வாடிப்போகும் என்று ராமதீர்த்தர் பேசியுள்ளார். இவர் கலாசாலையை விட்டு ஆசிரிய வேளையில் அமர்ந்தவுடன் கை செலவுக்கு கொஞ்சம் பணம் வேண்டியிருந்தது. ராமதீர்த்தர் அது பற்றி ஒருவரிடம் 10 ரூபாய் கடன் வாங்கினார். அந்த காலத்தில் செய்த நன்றியை ஞானத்திலும் பெரிதாக ராமதீர்த்தர் எண்ணுவார். அது பற்றி பல மாதங்கள் வரையில் மாசம் 10 ரூபாய் வீதம் ராமதீர்த்தர் கொடுத்து வந்தார். ஜப்பான் தேசத்திலே தங்கியிருந்த பொழுது ராமதீர்த்தரின் முக விலாசத்தையும் சொல்ல அழகையும் இனிமையையும் கண்டு சீமான்களின் உதவிகளான கட்ட அழகியர் பலர் இப்பெருமானை கணவனாக அடையின் உடல் எடுத்த பயன் எய்தலாம் என்று நாடி நின்றனர். உலகனைத்தையும் துறந்த மகா துறவியரில் பலர் ரம்பா மேனகைகளின் அழகில் ஈடுபட்டு அறிவை இழந்து தவத்தை மறந்தனர் என்று புராணங்கள் கூறும். ராமதீர்த்தரை அம்மாதரின் மயக்கு அணுகவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மனத்துறவு என்ற தலைப்பில் எழுதப்பட்ட வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். குடும்ப நலத்தை உலக சுகத்தை ஒருவன் துரத்தல் எளிதல்ல. மகா ஞானியான வேத வியாசர் சுகர் என்னும் புதல்வனை அடைந்தார். பிறந்தவுடனே தந்தையை விட்டு தனியே சென்றார் சுகர். புத்திரவாசம் வேத வியாசரை பிடித்தாட்டியது. உடனே அப்பிரியார் சுகர் சுகர் என்று கூவிக்கொண்டே புதல்வனை பின்தொடர்ந்தார் என்று புராணங்கள் கூறும். ஆதலின் கடந்த மாந்தரும் நடப்போரோ மக்கள் மேல் காதல் என்றார் ஒரு பெரியார். நமது ராமதீர்த்தரின் துறவு எத்தன்மையது என்று பார்ப்போம். குழந்தை பருவம் முதலே ராமதீர்த்தருக்கு மனத்துறவு ஏற்படலாயிற்று. கலாசாலையில் வாசித்து வந்த காலையிலே இவர் கையில் காசு இல்லை, கடன் கொடுப்போரும் இல்லை. பசி வந்து வாட்டியது. 2 மாத கலாசாலைக்கு உரிய சம்பளம் கொடுக்கவில்லை. ஒரு நாள் கலாசாலை தலைவர் ராமதீர்த்தரை அழைத்தார். விரைந்து சென்று தலைவரை வணங்கி நின்றார் ராமதீர்த்தர். ஒரு நாள் கலாசாலை தலைவர் ராமதீர்த்தரை அழைத்தார். விரைந்து சென்று தலைவரை வணங்கி நின்றார் ராமதீர்த்தர். உடனே தலைவர் பொட்டணம் ஒன்று கொடுத்தார். அதற்குள் மணி அடித்து விட்டது. நேரம் தவறாமல் வகுப்புக்கு செல்ல வேண்டும். பொட்டணத்தில் என்ன இருக்கிறது என்று பாராமலே ராமதீர்த்தர் தமது வகுப்பிற்கு சென்று விட்டார். 3 மணி நேரம் வரையில் பொட்டணத்தை அவிழ்த்து பார்க்கவில்லை. அப்பால் பிரித்து பார்க்கையில் 30 ரூபாய் இருந்தது. அச்சமயம் ராமதீர்த்தருக்கு தேவையான தொகை ரூபாய் 10 ஆகும். உடனே ராமதீர்த்தர் விரைந்து சென்று தலைவரை அடைந்து, ஐயா வந்தனம், எனக்கு தேவை 10 ரூபாய் மட்டுமே, பாக்கி ரூபாய் 20 எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். தனராம் என்பவர் ராமதீர்த்தரின் ஞானாசிரியர். அவருக்கு ஒரு சமயம் ராமதீர்த்தர் எழுதிய கடித சாரம் இது. அதாவது என்ன எழுதப்பட்டதென்றால், யான் தங்கள் அடிமை, எனது என்று ஒன்றும் கிடையாது. உலக சுகத்தை தேடி அடைதலோ செல்வத்தை நாடி நிற்றலோ எனக்கு ஆனந்தம் ஊட்டாது. மனைவி மக்களுக்கு ஆடையணிகள் வாங்குவதையும் நான் இன்பமாக கொள்ள மாட்டேன். மர நிழலையே வீடாக கொள்ளுவேன். நெற்றியில் நீர் பூசிக்கொள்வதையே அணியாக கருதுவேன். வெறும் தரையையே மலர் அமளியாக மதிப்பேன். பசிவாதை வரின் 2 வீட்டில் பிச்சை எடுப்பதையே பரமானமாக எண்ணுவேன். இவையே எனக்கு ஆனந்தம் அளிக்கும். ஆண்டியாக போய்விட ஆணைதாருங்கள். இக்கணம் முதல் அவ்விதமே நடக்கத் துணிவேன். எனக்கு ஏதேனும் கிடைப்பின் அதனை காணிக்கையாக தங்கள் பாத கமலங்களில் அர்ப்பணம் செய்வேன். நானோ ஓர் அடிமை. எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு உகப்பாக என் மனக்கோயிலை அமைப்பதே எனது கடமை. மன அமைதியை மிஞ்சிய தனம் ஒன்று உண்டோ? கலாசாலையில் எனக்கு கிடைக்கும் சம்பளம் தங்களை சார்ந்தது. 30ஆம் ஆண்டளவில் 3 ஒரு பொருளை தப்பாமல் சார வேண்டும் என்றால் அவ்வை. அவ்விதம் 30ஆம் ஆண்டுக்கு முன்னமே மனத்துறவு கொண்டு மனைவி மக்களை மறந்து கசாய உடை பூண்டு ராமதீர்த்தர் ஜப்பான் தேசம் சேர்ந்தார். அங்கிருந்த லட்ச பிரபு ஒருவருக்கு ராமதீர்த்தரின் துறவு கண்டு திகைப்பு உண்டாயிற்று. குடும்பத்தை துறந்து வந்த காரணம் யாது என்று லட்ச பிரபு வினவினார். அதற்கு, ஒரு சிறிய குடும்பம் கொண்டு வாழ நான் விரும்பவில்லை. உலக அனைத்துமே எனது குடும்பமாக கொண்டு மானிட கோடிகளின் சுகதுக்கங்களின் கலந்து கொள்ளவே இவ்விதம் துறவு பூண்டேன் என்றார் ராமதீர்த்தர். அமெரிக்கா தேசம் சென்று அங்கே வேதாந்த ஞானம் பரப்பிய பின் ராமதீர்த்தர் இந்தியாவுக்கு திரும்பினார். திரும்பியதும் ராமதீர்த்தரை ஒரு கொடு நோய் பற்றி கொண்டது. 1 மாத காலம் இவர் படுத்த படுக்கையாக இருந்தார். ஒரு தினம் இவர் மனைவியும் 6 வயது குழந்தையையும் சிறிய தாயும் தரிசனம் செய்ய வந்தனர். அப்போது சுவாமிகளுடன் இருந்து தொண்டு புரிந்தவர் பூர்ணாசிங் எனும் அன்பர். ராமதீர்த்தரின் குடும்பமோ பரம தரித்திர நிலையில் இருந்தது.
அக்குடும்பத்தார் வயிற்றை ஒடுக்கி வாயை ஒடுக்கி அரும்பாடுபட்டு ஓரளவு காசு சேர்த்து பஞ்சாபிலிருந்து ஹரித்வாரும் வந்து சேர்ந்தனர். ரயில் மார்க்கமாக பூர்ணா சிங் என்பார் சுவாமியை அணுகி மூவரின் வருகையை அறிவித்தார். உடனே ராமதீர்த்தரின் கண்ணம் சிவந்தது. பூர்ணா சிங்கை விரைத்து நோக்கினார் ராமதீர்த்தர். சுமூகமான பதில் கிடைக்கும் என்று பூரணர் எதிர்பார்த்தார். அப்போது கூறினார், பூரணா, உம்மிடம் ஏதேனும் பணம் இருக்கிறதா என்றார். ஆம், இருக்கிறது. எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் சேகரிக்க முடியும் என்று சொன்னார் பூரணர். நல்லது, அவர்களை ரயிலடிக்கு அழைத்துச் சென்று டிக்கெட் வாங்கி கொடுத்து பஞ்சாபுக்கு அனுப்பிவிடுங்கள். என்னை அவர்கள் பார்க்க முடியாது என்றார் ராமதீர்த்தர். பூர்ணாவுக்கு இது கேட்டதும் கோபம் பொங்கி எழுந்தது. உடனே அவர், சுவாமிகளே நமஸ்காரம், நான் போகிறேன். இனி யான் தங்களை என்றும் காண மாட்டேன். குடும்பத்தின் போஷகரான தாங்கள் அக்குடும்பத்தை கைவிட்டு வந்துவிட்டீர். எப்படியோ அவர்கள் கொஞ்சம் பணம் சேர்த்துக் கொண்டு தங்களை தரிசிக்க வந்தனர். அவர்கள் தங்களுக்கு வேற்று மனிதர்களா என்ன? யாத்ரீகரை போல் சுவாமிகளை தரிசிக்கவே அவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் காசு பணம் கேட்கப் போவதில்லை. தங்களை அழைத்துச் செல்லவும் கருதவில்லை. தாங்கள் அவர்களுக்கு தரிசனம் தராவிடின் அது மகா கொடுமையாகும். உறவினருக்கு தரிசனம் கொடுக்க மறுக்கும் கருணையற்ற ஒருவரிடம் இனி யான் இருக்க இயலாது. அவர்கள் வேண்டுவது யாது? தங்களை தரிசித்த ஆறுதல் கொண்டு தங்கள் புன்னகை கண்டு பூலகம் அடைந்து தங்கள் திருப்தி கண்டு தேர்தல் எய்துவதே ஆம் என்று சொல்லி அறையை விட்டு வெளியே செல்லலானார். உடனே சுவாமிகள் குலுங்க குலுங்க நகைத்து, அன்பா, நல்லது, அவர்கள் உள்ளே வரட்டும் என்றார். இதற்குள் அவர்களும் அறைக்குள்ளே நுழைந்தார்கள். அவர்களை கண்டதும் சுவாமிகள் நகைமுகம் காட்டினார். ஆயினும் துறவுக்குரிய தன்மை துளங்கி நின்றது. குழந்தையோ, சுவாமிஜி, நான் நன்றாக பாடம் ஒப்பிப்பேனே என்றது. அப்படியா என்றார் சுவாமிகள். உடனே குழந்தை மடமடவென்று பாடம் ஒப்பித்தது. ராமதீர்த்தர் அதனை கவனத்துடன் கேட்டார். பின்பு குழந்தைக்கு ஒரு குலை திராட்சை பழம் கொடு என்றார். அப்படியே பூரணர் 2 குலை திராட்சை பழம் கொடு என்றார். அப்படியே பூரணர் 2 குலை எடுத்துக் கொடுத்தார். பழக்குலை கண்டு பையன் திருப்தி கொள்ளவில்லை. அப்பா அன்புடன் எடுத்துக் கொள்வார் என்றே அவன் எதிர்பார்த்தான். சுவாமிகளின் மனைவியாலோ ஒரு மூலையில் அசைபட்டு நின்றாள். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிறிய தாயாரை மட்டும் ராமதீர்த்தர் நோக்கி யோகசேமம் விசாரித்தார். இவ்வளவுதான். பின்பு வந்தவழி நோக்கி யாத்ரீகர் திரும்பினர் என்று கூறி முடித்துள்ளார்கள். அடுத்ததாக 11வது தலைப்பாக போலீஸ் கண்காணிப்பு என்ற தலைப்பில் எழுதியுள்ள வார்த்தைகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். அங்கும் இருப்பான் இங்கும் இருப்பான், ஆக்கின சோற்றுக்கு பங்கும் இருப்பான் என்பர். அவ்விதம் போலீசார் அன்று கூட யாவரையும் கண்காணித்து வந்தனர். 1904ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் ராமதீர்த்தர் சொல்லியது இதாகும். ஒரு சமயம் இந்தியாவிலே பெருங்கூட்டம் ஒன்றில் பேசின விஷயத்தில் ராஜ்ய கலப்பு இருந்தது. ஹைகோர்ட் ஜட்ஜிகள், வக்கீல்கள், அரசாங்கத்தின் உயர்தர அதிகாரிகள் முதலிய பலர் கூடியிருந்தனர். அப்படி பேசினால் உங்கள் உடம்பு சிறையில் கிடந்துள்ள நேரும், அல்லது தூக்கு மரத்தை எட்டி பார்க்கவும் நேரலாம் என்று கூறலாயினர். அதற்கு ராமதீர்த்தர் சொன்ன பதில், அன்பர்களே, 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுநாதரை ஒருவன் காட்டிக் கொடுத்தான். அவனைப் போல் நான் நடக்க முடியாது. எனது ஆன்மாவை துண்டாக்கக்கூடிய வாளொன்று இவ்வுலகில் உள்ளதோ என்றும், அழியாத ஆன்மாவுக்கு காயம் செய்யக்கூடிய ஆயுதம்தான் உண்டோ? ஆன்மாவுக்கு அழிவு என்பதே இல்லை. அக்தி என்றும் இருக்க வல்லது, இருப்பதும் ஆகும். உண்மை பேச நான் தயங்குவதோ? நன்று உங்கள் வாசகம். அமெரிக்காவிலிருந்து சுவாமிகள் திரும்பி வட மதுரையில் தங்கியிருந்தனர். அவ்வேளை முதலில் ராமர் மொழிந்தது இது: பூர்ண தியாகம் செய்தாலன்றி நமது தேசம் சுதந்திரமடைய முடியாது. ராமனுடைய தலை போக வேண்டும், பின்பு பூரணன் தலை வீழ வேண்டும், அதன் பின்னர் நூற்றுக்கணக்கான மக்களின் தலை போக வேண்டும். அங்கனுமாயின் தேச சுதந்திரம் கிட்டும். நமது இந்திய தேசம், இந்திய தாய் சுதந்திரம் அடைந்தாக வேண்டும். ராமதீர்த்தரும் பூர்ணரும் பேசியிருக்கையில் வேற்று மனிதர் 2 வந்தனர். சுவாமிகளை பார்க்க யாரோ வந்த 2 கண்டதும் ராமதீர்த்தர் குலுங்க நகைத்தார். அத்தகைய நகைப்பின் மாண்மையை பூர்ணர் முதலில் உணரவில்லை. நகைத்து முடிந்ததும், என் தேச மக்களே, ராமனை கண்காணிக்க வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ராமனிடம் உள்ளொன்று புறமொன்று என்பது கிடையாது. ராமனை கண்டுபிடித்தல் அவசியம் செய்ய வேண்டிய வேலையே. அவனை கண்டுபிடியுங்கள், அவனை உணர்ந்து கொள்ளுங்கள், பின்னர் உலகம் உங்கள் காலடியில் கிடக்கும் என்று சுவாமிகள் சொன்னார். பூர்ணருக்கு அச்சொல் கேட்ட பின்னும்
திகைப்பு உண்டாயிற்று. உடனே வந்த இருவரும் ராமதீர்த்தரின் பாதம் பணிந்து, சுவாமிஜி மன்னிக்க வேண்டும், சம்பளம் வாங்குகிறோம், அதற்குரிய கடமையை செய்யவே வந்தோம். தங்கள் முகத்தை கண்டதும் பாக்கியவான்களானோம். தங்கள் அன்பு எங்களை அடிமை கொண்டு விட்டது. நாங்கள் பாவிகள் என்று சொல்லி விடைபெற்று போகலாயினர். இருவரும் ரகசிய போலீஸ் உளவாளிகள். இமயமலையின் சாரலிலே ஒரு குகையில் ராமதீர்த்தர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். அப்போது தாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கவிழ்க்க விரும்பும் தேசியவாதி என அதிகாரிகள் சந்தேகம் கொண்டுள்ளனர். ஆதலால் தாங்கள் இருக்கும் இடம் அறிய நமது போலீசார் எங்கும் தேடி அலைகின்றனர் என்று சுவாமி ராமதீர்த்தர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அது கண்டு சுவாமிகள் இவ்வாறு சொன்னார். என்னவென்றால், கோர்ட்டிலே நான் வழக்காட போவதில்லை. அதிகாரிகள் தங்கள் இஷ்டப்படி என்னை எது வேண்டுமானாலும் செய்யட்டும். எனது இயற்கையை மாற்ற யாவரால் இயலும். எனது தேசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை இந்த ராமன் தேடி வைக்கப் போகிறானா அல்லது வேறு 1000 ராமர்கள் தேடி வைக்கப் போகிறார்களா என்பதை ஆண்டவனே அறிவான். 33 வயதளவே சுவாமி ராமதீர்த்தர் இந்நில உலகில் நிலவி இருந்தார். கங்கை நதியை அழைப்பதற்கு சில தினங்கள் முன்பாக ராமதீர்த்தரை காணலானார் பூர்ணா சிங். அப்போது பூர்ணரிடம் தீர்த்தர் புகன்றது யாதெனில், டார்ஜிலிங் காடுகளிலே நிர்விகல்ப சமாதியில் இருந்தேன். அத்தகைய சமாதியின் இடையே இந்திய தேசம் சுதந்திரம் பெற வேண்டும் என்றும் இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தாக வேண்டும் என்ற எண்ணம், அதாவது சங்கல்பம் உண்டாயிற்று. தேச சேவகர் அனைவரும் ராமன் ஆட்டி வைக்கும்படி ஆடுவர். ராமனே மூல புருஷனாக விளங்குவான். சமாதியில் இருத்தல் என்றால் தன்னை மறந்து இறைவனது மெய்ப்புகளில் மூழ்கி கிடத்தல். சமாதி காலத்திலும் தேச சுதந்திரம் என்பதே ராமதீர்த்தரின் சங்கல்பம் ஆயிற்று என்று ராமதீர்த்தரின் வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதியுள்ளார்கள் MS சுப்பிரமணிய ஐயா. இதுவரையில் நாம் வாசித்து கேட்டது சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சரின் வாழ்க்கையும் வரலாறும். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பதிவு முடிவுற்றது.